இன்றைக்கி நம்ம தினமலை குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 மார்ச் 2026. சரிங்களா? இன்றைக்குள்ள கொஸ்டின்ஸ் இன்னும் ஒன்றும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை. இன்னும் 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இடமிருந்து வலம் பாருங்க. நிலநடுக்கம்னா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பூகம்பம்னு சொல்லலாம். பதில் என்ன? பூகம்பம். சரிங்களா? மொதல் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒன்று இப்போ மேலேருந்து கீழே பாருங்க, பூன்னு ஆரம்பிக்குது. மலர்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, பூவில் ஆரம்பிக்கிறதுனால பூக்கள்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். பொருட்கள் விற்கும் இடம். பொருட்களை எங்கே வச்சு விற்பாங்க அப்படின்னா கடையில் தான். பதில் என்ன? கடை. சரிங்களா? இப்போ 2 மேலேருந்து கீழே பாருங்க, பேல ஆரம்பிச்சிருக்கு. உலகின் மிக ஆழமான கடல், உலகத்திலே பெரிய ஆழமான கடல் அப்படின்னா பசிபிக் ஓஷன், பசிபிக் பெருங்கடல். பதில் என்ன? பசிபிக் பெருங்கடல். இதோட ஆழம் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 11 கிலோமீட்ரு கீழே, அதாவது 10,984 மீட்ரு, 30,037 அடி ஆழம். அவ்வளோ ஆழங்க. சரிங்களா? இப்போ 7 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். தாராளமாக. இதுக்கு எது சொல்லு? தாராளம் ஆப்போசிட்டு 2வது எழுத்து இக்கு. தாராளத்துக்கு இஷ்டம் போல் செலவு பண்ணுறது கொஞ்சம் சுருக்கி பிடிச்சா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக்கனமாக. சிக்கனம். சரிங்களா? எப்போ 7 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். ஒரு வகை குரங்கு, சீல ஆரம்பிச்சுக்கு. குரங்கில் சிம்மன்சி எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, 9 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாம். 3வது எழுத்து பேன் வருது. அக முதல்ல எழுத்தெல்லாம் டேஷ் முதச்சே உலகு. முதல்ல திருக்குறளில் முதல் எழுத்து அக முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு. சரிங்களா? திருக்குறளில் முதல் திருக்குறள். 10 மேலேருந்து கீழே என்ன? மீன் பிடிக்க பயன்படும். மீன் பிடிக்கிறதுக்கு வேங்க வச்சு என்ன பண்ணலாம்? மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வச்சு மீன் பிடிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, 9 மேலேருந்து கீழே 6 ஆரம்பிச்சு. உலக மொழி அப்படின்னா வேர்ல்டில் எல்லாரும் பேசக்கூடிய லாங்குவேஜ். காமன் லாங்குவேஜ்னா ஆங்கிலம் சொல்லலாம். இங்கிலீஷ், அதை தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலம். சரி, 14 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் சம்பா என்பது ஒரு வகை அரிசி. கீ இருக்குது, சி இருக்குது. இன்னும் ஹிண்ட்டு வருதான்னு பார்த்துக்கோ. 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இந்த ஆப்பிரிக்க நாட்டின் தலைநகரம் திரிபோலி. இது பழைய இடம். லிபியா நாட்டோட தலைநகர் தான் என்னது? திரிபோலி. ஜிகே கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். லிபியா. சரி, இப்போ பாருங்க, இது 3 ஹிண்ட் வந்துடுச்சு. டேஷ் சம்பா ஒரு வகை அரிசி. நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய சம்பா அரிசியில் கிச்சிலி சம்பா. கீ வந்துச்சு, இச்சு பண்ணிட்டு போட்டாலே போதும், கிச்சிலி சம்பா. சரிங்களா? இப்போ 18 இடமிருந்து வலம் பாருங்க, 2 எழுத்து தான். பாட்டியை சில சமூகங்களில் இப்படி அழைப்பது உண்டு.
பாட்டியை யான்னு முடியுது. பாட்டியை வந்து ஆயான்னு சொல்லுவாங்க சில சமூகத்தில், ஆச்சின்னு சில இதில் சொல்லுவாங்க. சரிங்களா? 17 இடமேந்து வளம் என்ன? மகன். இன்னும் ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். பீலா அஞ்சுக்கு. 16 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். என் எச்சரிக்கையை மீறினால் நீ கடும் டேஷை சந்திக்க வேண்டும். கடும் விளைவு சொல்லலாமா? சொல்லி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். எது கரெக்ஷன்னா என்ன கரெக்ஷன் பண்ணும். விளைவு. இப்போ 17 மகன்கிறத பிள்ளைன்னு சொல்லலாமா? மகன்னா என்னன்னு சொல்லலாம்? பிள்ளை. சரிங்களா? ஸோ மகனாலும் மகள்னாலும் பிள்ளை தான். 16 இடமிருந்து வளம். ராக்கெட் சுமந்து செல்வது. ராக்கெட் எதை சுமந்து செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்கலத்தை சுமந்து செல்லும். அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட், சேட்டலைட்டை மேலே கொண்டு போய் நிலைநிறுத்துறதுக்கு. பதில் என்ன? விண்கலம். இப்போ 13 மேலேருந்து கிளப்பாங்க. 2வது எழுத்து இம்மு இருக்கு. தமிழக நாடக தந்தை டேஷ் சம்பந்த முதலியார். கமல் படமும் வந்துச்சு. பம்மல் சம்பந்தம். பம்மல். பதில் என்னன்னா பம்மல். இவர் எழுதின ஸ்டோரி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சபாபதி, மனோகரா, இது எல்லாமே இவரோட ஸ்டோரிஸ் தான். 19 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். கடைசியாக இருக்கிறது வார்த்தை. வார்த்தைன்னா என்ன? வேர்டு. வேர்டுனா சொல். இல்லை வந்துக்கிறனால. சரிங்களா? இப்போ 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். ஒரு இந்திய மொழி. இதுக்கு இன்னும் ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 12 இடமிருந்து வளம். இடமிருந்து வளம். பாட்டு ஆங்கிலத்தில். பாட்டுனா சாங். சரிங்களா? சாங்னா பாட்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க 12 மேலேருந்து கீழே அதுவாக சால்வ் ஆகிருக்கு. என்னென்னா டேஷ் எதனால் முலம் இருக்குது. ஆக்சுவலாக ஜான்னு தான் சொல்லுவோம். வடமொழி ஜா தான் போடுவோம். இங்கே சா வந்துருக்கு. சரிங்களா? ஆனால் மீனிங் ஒன்று தான். ஜான் எதுனா முளம் இருக்குது. ஒரு அடி ஆனா பின்னணிக்கு 2 அடி பின்னால் கீழே விடுவங்கெல்லாம் சேர்ந்து இழுத்து விட்றாங்கன்னு சொல்கிறது. சரி, 11 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். இது இந்திய மொழி. ஆக்சுவலாக இன்னும் ஹிண்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். தானா 2 எழுத்து. 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளை வந்து ஏட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து தாங்கிறதுக்கு என்னன்னு சொல்லலாம்னா கொடு. சரி, அடுத்து மேலேருந்து பாருங்க. 11 மேலேருந்து பாருங்க கீழே. இது ஒரு இந்திய மொழி. இது ஒரு இந்திய மொழி அப்படின்னா கோயிங்க வந்துருக்கு. கொங்கணி. கொங்கணி நாங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா, கொங்கணி லாங்குவேஜ் வந்து கோவாவில் பார்ப்பீங்க. இது எங்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு அதை கொஞ்சம் கமெண்டில் கொடுங்க. கொங்கன் ரயில்வேஸ் இருக்கா சொல்லலாம். கொங்கன் ரயில்வேஸ். கொங்கணி அப்படிங்கிறது வந்து இந்திய மொழி தான். கோவாவில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகக்கூடிய மொழி. கோவாவில் கொங்கணி தான். அப்போ இந்த லாங்குவேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் கொடுங்க. 11 ஓகே. மேலேருந்து கீழே முடிச்சாச்சு. 8 இடமிருந்து வளம் என்ன? நான் டேஷ் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன போயிருந்தேன். பாட்டு தான். நான் ஏன் போயிருந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன போயிருந்தேன். படம் பேரும் நாட்டுக்கு நலம் என்ன போயிருந்தேன் தான். 1972 எம்ஜிஆர் தான் கேஆர் விஜயன் நடித்த படம். சரிங்க, 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம்.
ஏழை குசேலன், ஏழைனா குசேலன்னு சொல்லலாம். அப்போ பணக்காரன குபேரன்னு சொல்லலாம். குபேரன் எங்கன்னா பணக்கார சாமி, குபேர கடவுள். குபேரன் வந்து காவலர் தான், பணக்கார கடவுள் உள்ள திருப்பதி இருக்காது. இப்போ 5 இடமிருந்து வளம் என்ன பார்ப்போம். அவன் புரிந்த குற்றத்துக்கு டேஷ் கிடையாது. அவன் புரிந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். சரிங்களா? எழுதிட்டுக்கல இங்கு பிளாக்கு தீர்ந்துருச்சு, அதனால் ப்ளூ வந்துச்சு, அதை வச்சு எழுதிட்டு இருக்கோம். அதனால தான் இப்படி வந்துருச்சு. மன்னிப்பே கிடையாது. சரி, இப்போ 3 மேலேருந்து கீழே. மகாத்மா காந்தி இந்த இனத்தை சேர்ந்தவர், இந்த குடும்பத்தில் பிறந்தவர். எந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு பார்த்தா மகாத்மா காந்தி பனியா அப்படின்னு ஒரு குடும்பம். சரிங்களா? இப்போ கடைசி கேள்வி பாருங்க, 5 மேலேருந்து கீழே. அரசன், அரசனுக்கு மா இருக்கு, நான் இருக்கு, நன்னு இருக்கு. மன்னவன்னு சொல்லலாமா? மன்னவன்னு சொன்னால் அரச அப்படியா? சரிங்களா? இன்னைக்கு கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் என்னையோட ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.